OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557780 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய், என்னடா திருப்பி நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. என்ன இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சது உருண்டை குழம்பு செஞ்சோம். அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குன்றதுக்காக நான் உருண்டை குழம்பு ஃபஸ்ட்டு வெஜிடேரியனோட ஆரம்பித்தேன். இப்போ அவங்க திருப்பி சொன்னாங்க, சார் நீங்கள் வேறு எதனா ஒரு ரெசிபி செய்கிறீங்களா, செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வேறு எதனா பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அதை நம்ம செய்வோன்ட்டு. நான் ஆக்சுவலி நான்வெஜ் பிரியங்க, ஓகேங்களா? அதனால் சரி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டமாகவும் இருக்கணும், நான் சாப்பிடாத ஐட்டமாகவும் இருக்கணும். அதனால் சிக்கன் போன் இருக்க சிக்கனில் ரசம், ஓகேங்களா, அதாவது சிக்கன் மின்ட் ரசம் செய்யலாம் அப்படின்றத சொன்னேன். அது இது வரைக்கும் நானும் வீட்டில் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இவங்க ஆப்பை பார்த்து தான் நான் அவங்க வெயிட் பண்ணியிருந்த டைமில் அவங்க ஆப்பை பார்த்து தான் அதை கற்றுக்கிட்டது. சரி அதை அங்கே செய்வோன்னு சொன்னேன். உடனே செய்யலாம் சார் சொல்லிட்டு அவங்க எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. வாங்க செய்வோன்னு சொல்லிட்டு. ஹாய் வினோத், நீங்கள் ஸ்பெஷலான டிஷ் பண்ண போகிறோம். நம்ம ஓப்போஸ்லேயே மேடம்? ஓப்போஸ்லேயே தான் பண்ண போகிறோம். சிக்கன்னா வச்சுருக்கீங்க? சிக்கன் மின்ட் ரசம் பண்ண போகிறோம் இன்றைக்கி. நம்ம சிக்கன் மின்ட் ரசம் நம்ம ஓப்போஸ்லேயே பண்ண போகிறோம். இதில் குக்பாட்லேயே பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நீங்கள் இதில் எல்லா விஷயமும் இதில் செய்யலான்னு சொல்கிறீங்க. இப்போ சமைக்கவே தெரியாது எனக்கு, ஓரளவுக்கு ஏதோ உங்களுக்கு தெரியலனாலும் ஓரளவுக்கு சமைக்க தெரியும். இப்போ சமைக்க தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? இப்போது இதை வாங்கிடுறாங்க, ஒரு பேச்சுலர் இருக்கா, அதை வாங்கிடுவாங்க, கம்பல்சரி இதை வாங்கி வச்சுருவாங்க. இதில் குக் பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரியலனா இது யூஸ் இல்லாமல் போயிடும். இது குக் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா நம்ம இதுலேயே? ஓப்போஸ் செஃப் ஆப்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ் அதில் ஒரு 6000 ரெசிபிஸ் மேலே இருக்குது, ஓகேங்களா? ஸோ என்ன ரெசிபி உங்களுக்கு பிரியாணியில் ஒரு 10 வெரைட்டி 15 வெரைட்டி, ரசம், குழம்பு, ஸ்வீட்டு, பாயாசம், காஃபி, டீ, நீங்கள் எல்லா ஐட்டமும் இதுலேயே இருக்குது. எல்லா ஐட்டமே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஐடியில் கொடுத்துருவாங்க. ஐடி நீங்கள் எந்த நம்பர் போட்டு நீங்கள் டைப் பண்ணி நார்மலாக. அப்போ பேச்சுலர் பசங்க பட்னியாக இருக்க போகிறது இல்லை ஓப்போஸ் மூலயமா? ஓப்போஸ் ஆமாம், நல்லாவும் நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம். சரி, நம்ம இப்போ இதை பார்த்து நம்ம சமைச்சு பார்ப்போமா இதை? கண்டிப்பாக. அதான் இன்னைக்கு இதில் உள்ள ஒரு ஐடியா. நம்ம போன வாட்டி செஞ்ச டிஷ்ஷு நம்மளாவே செஞ்சுட்டோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப் மூலமா செஞ்சு பார்ப்போம். நீங்கள் சொல்ல டேஸ்ட் வருது. நான் சிக்கன் மின்ட் ரசத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே. இந்த ஆப்லேயே நானும் தான் அதை பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐடி நம்பர் 6028, ஓகேங்களா? ஓகே. இந்த இது பார்த்து நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஓகே. இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். குக் பாட்டை நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க இன்னர் விசில் எடுத்து வெளில வச்சிடலாம். கொஞ்சம் நானே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டேன்ல, நானே எடுக்கிறேன். இப்போ நீங்களே பார்த்து பண்ணுங்கள் நான் சொல்ல. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இப்போ சேர்க்க போகிறோம். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் சேர்த்துறேன். ஒரே டைமில் 2 வேளை வாங்காதீங்க, எனக்கு பதட்டமாக இருக்கு இல்லையா? சரி, ஓகே. இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு. ஓகே. ஒரு 5 பல் பூண்டை நம்ம தட்டி வச்சுருக்கோம், ஓகேங்களா? தக்காளி பழம் தக்காளி முழுசாக போட போகிறோமா? ஆமாம், தக்காளி முழுசாக சைடில் இப்படி கீழே படுற மாதிரி வச்சுருங்க, ஒரு சைடாக. அடுத்து சிக்கன் நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் கொஞ்சம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். இதில் போனோடவே நம்ம சமைக்கலாம். இதில் போனோட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை. ஓகே. இது நம்ம சென்டராக சேர்த்தலாம், இல்லை ஓரமாக சைடாக போட்டுருங்க. ஓகே. தக்காளி பழம் கிட்ட போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு இந்த சைடு. இப்போ புதினா ஒரு கப் எடுத்து வச்சிருக்கு. ஓகே. புதினா மேலே போட்டுடலாம். எல்லாம் ஃபுல்லாகவே போட்டுடலாம். அது இப்போ இதில் நம்ம அவங்க சொன்ன அளவுக்கு 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் ரச பவுடர், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் புளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, எல்லாமே அவங்க சொன்ன அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மொத்தமாக நம்ம இது பண்ணிடலாம். நீங்கள் சொல்லி கொடுக்கறது சின்ன பசங்க கூட செஞ்சிடும் போல. ஆமாம், ஏன்னா எந்த ஒரு பயம் இல்லாமல் குட்டீஸ்லேருந்து எல்லா பெரியவங்க முடிய வயசானவங்க எல்லாருமே இதை ஹேண்டில் பண்ண முடியும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோமா? இல்லை, அப்படியே தான் வைக்க போகிறோம். அப்படியே தான். இப்போ எல்லாமே நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கன் உள்ளே போட்டிருக்கனால சிக்கன் மோடில் நம்ம வைக்க போகிறோம், ஓகேங்களா? ஓகே மேடம், நானே பண்ணுறேன் மேடம். மெனு ப்ளஸ் சிம்பிள் சிக்கன் சொல்லிட்டு ஒரு 1 2 எக்கச்சக்க மோட் இருக்குது, ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. சிக்கன் இப்போ ஆன்.
எல்லாமே பண்ணலாம். ஃபிஷ் கிரேவி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இருக்கும். அது காட்டுற மெனுக்கு நம்மளால் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அவ்வளோ மெனு நீங்கள் வச்சுருக்கீங்க இதுக்குள்ளே. பார்க்க தான் சின்னதாக இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் இப்போ சிக்கன் பதிலாக வேறு மட்டன் அந்த கோட் மோட் போயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் மோடுக்கு முன்னாடி வந்துடும். அந்த ஆப்ஷன் இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்றீங்க ரசம்? நம்ம சிக்கனை வந்து முதல்ல குக்கரில் போட்டு வேக வைப்போம், என்னென்னதோ பண்ணுவோங்க. ஆனால் இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் 6 நிமிஷம். இது எவ்வளோ நேரத்தில் நம்ம குக் ஆகும்? இப்போ 6 மினிட்ஸ்க்கு வந்து ஆன் ஆயிருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து குக்கிங் டைம் 6 மினிட்ஸ். ஓகேங்களா, இதுவும் 6 நிமிஷம் தான். போனாடி செஞ்ச அந்த உருண்டை குழம்பும் அதே டைமிங் தான் எடுத்தது. இதுவும் அதே தான். உங்களுக்கு ஒன்னொன்றுக்கு ஒரு மாதிரி டைமிங் எடுத்துக்கும். வெஜ் மோட்னா உங்களுக்கு 2 நிமிஷம் தான். இது நான்வெஜ் இல்லை, அதனால தான் உங்களுக்கு 6 மினிட்ஸ் எடுத்து. அதுவும் 6 தானே எடுத்தது. இல்லை, உங்களுக்கு வந்து உருண்டை அது வேகணும் இல்லைங்களா? ஓகே, இதுவும் உங்களுக்கு வந்து வேகணும் இல்லையா, அதுக்காக. சரி, ஓகே விடுங்க, நான் சும்மா கேட்டேன். இப்போ வந்து ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். ஓகே, அப்போ இதை வச்சு பசங்க எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பானுங்க அவனுங்களே. கண்டிப்பாக. அதில் வந்து 100% வந்து கேரண்டி. இப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் எடுத்துடலாம் மேடம். இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். இல்லைன்னா ரைட் லெஃப்ட் அப்படி எடுத்து விட்டுருவோம். பா, நல்ல ஸ்மெல் வருது இப்பயே. இப்போ வந்து வெயிட்டு போயிடுச்சு. நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். 6 நிமிஷம் தாங்க. அதுக்கிட்ட சுட சுட ரசம், சிக்கன் மின்ட் ரசம் ரெடி. இது வந்து பசங்களுக்கு கொடுத்தோன்னு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சிக்கன் வந்து அந்த எலும்பு வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்து வெந்து இருந்தது, கரைஞ்சி போகிற அளவுக்கு இருந்தது. இப்போ வந்து உள்ளே இருக்க பாத்திரம் வெளில எடுத்து வச்சிடலாம். எடுத்துடலாம் மேடம். ஆமாம், சூடாக இருக்கும் பார்த்து. ஓகே, வச்சாச்சு. இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு, தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா தக்காளி வந்து மேஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தக்காளியை வந்து நம்ம மேஷ் பண்ணி விட்டுருணும். இப்போ மேஷ் பண்ணிட்டு கொஞ்சம் சிக்கனும் லைட்டாக அப்படியே மேஷ் பண்ணி. மேடம் இப்போயே அந்த ரசம் கலர் வந்துடுச்சு போல். ஆமாம், இன்னும் நம்ம வந்து ஹாட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தாளிகம் போட்டு இறக்கிடலாம். இப்போ ஹாட் வாட்டர் என்ன கணக்கில் ஊற்றப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ரசம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ரசம்னாலே உங்களுக்கு லிக்விடாக தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து இது வந்து 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஓகே, வேலை வாங்கணும் தப்பாக நினச்சிங்க. லைட்டாக நீங்கள் பொறுமையாக ஊற்றுங்க பார்ப்போம். ஊற்றுறீங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து கொத்தமல்லி போட போகிறோம். அதில் ரசம்னாலே கொத்தமல்லி இருக்கணும் இல்லைங்களா? இப்போ வந்து 1 ஸ்பூன் தாளிகம். சிக்கன் மின்ட் ரசம் ரெடி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஓகே, சூப்பர். நான் இதுக்கப்புறமும் திருப்பி வேலை இருக்குமோன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் நீங்கள் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. இது நம்ம எனக்கு தெரிஞ்சு உருண்டை குழம்பு நம்ம செஞ்சு பார்த்தீங்களா அதே டைமிங் தான் நம்ம சிக்கனை சமைச்சு முடிச்சிட்டோம். ஆமாம், சூப்பர். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பார்த்துக்கலாம். வந்து ஓப்போஸ் குக் பாட்டில் பண்ண மின்ட் சிக்கன் ரசம். ஓகே, கொடுங்க முதல்ல, சீக்கிரம் கொடுங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் ரசம் வந்து எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? புளி இல்லை வந்துட்டு லெமன் போட்டு தக்காளி போட்டலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் சிக்கன் போட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது அனுபவம் வந்து இருக்கா? நான் சூப் சாப்பிட்ருக்கேன். நான் ரசம் வந்து இதான் ஃபஸ்ட் டைமு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு நான்வெஜ் பிரியர். அதனால் இந்த விஷயத்தில் என்னை ஏமாற்ற முடியாது. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். போய் நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கறி சூப்பராக வெந்திருக்குங்க. அட்டகாசமாக வெந்திருக்கு. சூப்போட அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு வெந்திருக்கு. உங்களுக்கு தரமாட்டேன். இது வந்து சூப் டேஸ்ட்டு இல்லை, நிஜமாக இது சூப் டேஸ்ட்டு கிடையாது. இது வந்து பக்காவாக நம்ம ரசன்ற அந்த டேஸ்ட் மட்டும்தான் அதில் இருக்குது. தவிர அது நம்ம எல்லோரும் வீட்டில் ரசம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது சூப் டேஸ்ட் தான் நார்மலாக வந்து நிற்கும். ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. இது ரசம்னா ரசம் டேஸ்ட் மட்டும் தான் இருக்குது. ஒன்லி சிக்கனோட ஜூஸி இருக்குது இதில். நம்ம வந்து இதில் வந்துட்டு மிளகு சீரகம் எதுவும் போடலை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக வீட்டில் ரசம்னா மிளகு சீரகம் போடுவோம் இல்லைங்களா? உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேஸ்ட்டு உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கிரியேட்டிவ் ஏதாச்சும் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நீங்கள்
நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஒன்றும் நிறைய பொருள் நான் இதில் சமைக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. கண்டிப்பாங்க. ஏன்னா மெனு கார்டில் இல்லாத ரெசிபிஸ் கூட உங்களுக்கு ஓப்போஸ் செஃப் ஆப்பில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஏன்னா 6000 ரெசிபிஸ்க்கு மேலே இருக்குது. செக் பண்ணிவிடுவோம், அந்த ஆப்லேயும் செக் பண்ணிவிடுவோம் இன்னைக்கு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஒய்ஃபுக்கும் நிறையா வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. இதை பார்த்து ஏற்கனவே நான் தான் வீட்டில் சமைக்கிறேன்றேன். இதை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அப்போ மொத்த வேலையை என் தலையில் கட்டணும்னு பார்க்குறீங்க நீங்கள். இப்போ ஈஸியாக தானேங்க இருக்குது. சரி, ஆசை நிறைவேற்றிடுவோம். நம்ம பட்ஜெட்குள்ளே தான் இருக்குது, முடிச்சிருவோம். இது வந்து இவங்க தான் சமைக்கணும், அவங்க தான் சமைக்கணும்லாம் கிடையாதுங்க. இதை யார் வேணால் சமைக்கிறாங்க. அவங்களே ஆப் கொடுத்துறாங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் தான். அவங்களே ஆப் கொடுத்துறாங்க. சின்ன பசங்க கூட சமைச்சிடும் போல். இப்போ நிறைய பேர் ஹேண்டிகேப்ஸ்லாம் எவ்வளோ நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களால நின்றுட்டே ஒரே இடத்துல உட்காந்துட்டு நின்றுட்டே சமைக்க முடியல அப்படின்ற ப்ராப்ளம் நிறைய இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறது தான், கரண்ட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான். இது நம்ம எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே இடத்துல வச்சு நம்ம சமைக்கலாம். உட்காந்து வயசானவங்க உட்காந்துட்டே சமைக்கலாம். அவ்வளோ பிரமாதமான விஷயம் இது. ஓகேங்களா? இந்த ரொம்ப நம்ம பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ நான் கொஞ்சம் டைம் தான். இப்போ இதில் போய் நான் என் பையனை கூப்பிட போனோம். அவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ இதில் நம்ம சமைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரே டைமில் நம்ம 2 வேலையை பார்க்க முடியும். நம்ம இதில் வச்சுட்டு தீயுதா இல்லை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து அங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த வேர்வையிலே அப்படியே உட்காந்துட்டே இருக்காமல் இங்கே உள்ளத்துக்கு வச்சோமா, மூடணுமா, நம்ம பண்ணு போனோமா, போயிட்டு நம்ம ரெடி பண்ணோம், நம்ம வேலைக்கு கிளம்பணும், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் 2, அவ்வளோதான்.